thought put, thought put, thought put, thought put. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தோட பேர் யாருக்காவது தெரியுமா? தாட் புட், அதாவது இங்கிலீஷில் பேஷன் ஃப்ரூட். இந்த தமிழில் வந்து இதுக்கு பேர் தாட் புட். இந்த பேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இதோட நேட்டிவ் வந்து சவுத் அமெரிக்கா. நம்ம ஊரில் இது வந்து கடைகளில் நம்ம வாங்க கிடைக்கும். ரொம்ப அதிகமாக விளையும்னு சொல்ல முடியாது, ஆனால் இது நம்ம கசின் தோட்டத்தில் விளைஞ்ச பழங்கள். நம்ம லீவுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதனால அவள் கொண்டு வந்தா. தேங்க்யூ கசின். ஸோ அவளோட தோட்டத்தில் விளைஞ்சது. என்னோட ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கொய்யாப்பழம் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது, சப்போட்டா, பப்பாய் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு இடையில பேஷன் ஃப்ரூட் கூட கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, பேஷன் ஃப்ரூட்டை பற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேஷன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் தடுக்கிற ஒரு நல்ல அருமருந்து கூட இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதயத்திற்கு நல்லது. இதயத்திற்கு ரொம்ப நல்லது. இதை வந்து எல்லா டைமும் சாப்பிடலாம், ஆனால் ஈவினிங்கில் சாப்பிட்றது, நைட்டு டைமில் சாப்பிட்றது நல்லதான். எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிட்லாம். ஸோ இது வரைக்கும் பேஷன் ஃப்ரூட் சாப்பிடாதவங்க இல்லை பார்க்காதவங்க ஒரு தடவையாச்சும் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் இதை வந்து ரொம்ப எல்லாம் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுக்கு ரொம்ப கத்தி கம்பெல்லாம் பெருசாக தேவை கிடையாது. அப்படியே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு விஷயம் பிடிக்கலைனாலும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. அழகாக இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குது. சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் புளிப்போடு இருக்கும். எல்லா பழமும் கொஞ்சம் இனிப்பு தன்மை தர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்ற பேரில் ஃப்ரூட்ஸை வாங்கி அதில் நிறைய சுகரை போட்டு அடித்து குடிப்பாங்க. அது எப்போவுமே நல்லதில்லை. ஃப்ரூட்ஸ் வாங்கினா இந்த மாதிரி அதை மட்டும் சாப்பிடணும், எந்த இதுவும் கலக்காமல். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் இருந்ததே இல்லை. உண்மையாகவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷன் ஃப்ரூட், அதாவது இந்த தாட் புட் ஃப்ரூட் நல்ல தூக்கத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்டா நல்ல தூக்கமும் வருமா. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான பழம் உங்களுக்கு கிடைக்கும்னா வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் தோட்டத்துலேயும் இந்த செடியை வளர்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? See you guys.